ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். உட்காருதலையும் எழுதலையும் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றீர். ஐயா, அறிந்து இருக்கின்றீர். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீர். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த 139 சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்துல தாவீது தனக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவை குறித்து சொல்றாரு. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகமே உண்டாவதற்கு முன்னதாக, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னதாகவே அவர் என்னை அறிந்திருக்கிறார். நான் என்னுடைய தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்னதாகவே என்னுடைய அவயங்கள் எல்லாம் என்னைக்கு உருவாகணும்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருந்தார்னு சொல்லி ஆண்டவருடைய கிரியைகளை எல்லாம் குறித்து ஆச்சரியப்பட்டு பேசினவர் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது ஒரு ஜெபமாக முடிக்கிறார். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதிச்சு என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தாவீது, நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஒருவேளை என்னையும் அறியாமல் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை என்னை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த சங்கீதத்துல மாத்திரமல்ல, சங்கீதங்கள் முழுவதுமே தாவீது தான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சித்தார் என்பதை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். என்னுடைய கண்கள் மனுஷனை இல்ல, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்குன்னு சொல்லி எழுதுறாரு. என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் என்னுடைய வாய்க்கு காவல் வைத்திருக்கிறேன்னு சொல்லி எழுதுறாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகள் நான் எதுவும் பேசுறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய கைகளை நான் குற்றம் இல்லாமையிலே கழுவுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நான் பரிதானம் வாங்கல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் என்னுடைய கரத்தினால செய்யலன்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய கால் செம்மையான இடத்திலே நிற்கும். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய கால் செம்மையான இடத்துல நிற்கும் சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய சரீர அவயங்கள் மாத்திரமல்ல, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் சங்கீதம் 17 அவர் எழுதும் பொழுது, நான் விழித்திருக்கும் பொழுது பகற்காலத்துல மாத்திரமல்ல,
நான் நித்திரையா இருக்கும் பொழுதும் நீங்க என்னுடைய இருதயத்தை சோதித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இருதயத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம கூட தாவீதை போல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், அதற்காக தான் நான் முயற்சி செய்றேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது நான் அவரோடு கூட பறந்து செல்வேன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறோம். இல்ல ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமானால் நான் என்னுடைய நித்தியத்தை அவரோடு கூட கழிப்பேன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வருவாரானால் நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமான்னு சொன்னா பலர் நிச்சயமில்லாதவர்களாகவே வாழறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது, நீ ஆலயத்துல இருக்கும் பொழுது, என்னுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நான் வருவேன்னு சொல்லி சொல்லல. நீ அறியாத நேரத்துல திருடனை போல கிழக்கிலிருந்து மின்னல் மேற்கிலே தோன்றி மறைகிறது போல சீக்கிரமாய் நான் வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல மனிதர்கள் தன்னுடைய சமூகத்திலிருந்து விலகி போகும்பொழுது அவர்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ளாக வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை நாமே நம்மை பரிசோதித்து பார்க்கும்படியாய் 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு prepare to meet the Lord. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படு. முதலாவதாக abide in the role that the Lord has appointed for you. ஆண்டவர் உனக்கு நியமித்த பாத்திரத்திலே நிலைத்திரு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆகார் சாராளினுடைய அடிமை பெண். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாததுனால சாராளுக்கு பிறகு ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்கிறார். ஆகார் கர்ப்பவதி ஆனதுனால சாராளை அவள் அற்பமா நினைக்கிறாள். அதனால சாராள் அவளை கடினமாக நடத்தினதுனால அவள் ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போறா. அப்போதான் இந்த தூதன் அவளை சந்திக்கிறான். சாராளின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வர, எங்க போறன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அந்த தூதனுடைய கேள்விக்கு அவ பதில் சொல்ல. நான் இந்த இடத்துல இருந்து வர, இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி சொல்லல. ஆனா தான் எதற்காக ஓடி வந்தன்ற காரணத்தை சொல்றா. என்னுடைய எஜமாட்டி என்னை கடினமா நடத்தினதுனால நான் அவளை விட்டு ஓடி போறேன்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த தூதன், நீ திரும்பவும் உன்னுடைய எஜமாட்டியின் இடத்துல போய் அடங்கிருன்னு சொன்ன உடனே அவர் திரும்பி போறா. இந்த ஆகார் ஒரு நாள்ல எகிப்திலிருந்து அடிமையா கொண்டு வரப்பட்டவள். இவ விக்கிரகங்களை ஆராதிச்சுட்டு இருந்தவ. ஆனா இவ சந்தித்த தூதன் ஆபிரகாம் வழிபட்ட யெகோவா தேவனுடைய தூதன் சொல்லி பாக்குறோம். ஏன்னா அந்த தூதன் சொன்ன வார்த்தைகள் தான் அவளுடைய வாழ்க்கையில பிற்காலங்கள்ல நடந்துறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் அவள் தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாராள் இடத்துல போய் அடங்கி இருக்கா. பின்னாட்கள்ல அவள் இஸ்மவேலை பெறுகிறாள். அந்த இஸ்மவேல் பெரிய ஒரு சந்ததியாக மாற அவளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகார் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டாள்னு சொன்னா 2 காரியங்களை நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். முதலாவதா, இந்த யூத சமுதாயம் ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம். ஆகார் அடிமை பெண்ணாக கொண்டு வரப்பட்டவள் ஆபிரகாமுக்கு மனைவியாகும்படி அவள் வற்புறுத்தப்பட்டாள்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் தன் மேல குற்றமில்லாத ஒரு சூழ்நிலையில அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். 2வதா, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாததுனால சாராள் தான் இந்த ஆகார ஆபிரகாமுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறா. ஆனா இவ கர்ப்பவதி ஆன உடனே சாராளை அற்பமாக எண்ணுனதுனாலதான் அவ கடினமா நடத்துறா. இவ இப்ப வனாந்திரத்துக்கு ஓடி போறா. திரும்பி அவ சாராளுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அவ ஆபிரகாமனுடைய மனைவியா இல்ல, சாராளுடைய அடிமை பெண்ணாக திரும்பி போய் அவளுடைய கரத்துல அவள் அடங்கி இருக்கிறாள். அதனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள்னு சொல்லி பாக்குறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த வருஷம் முழுவதும் இல்ல உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பாத்திரத்தை விட்டுட்டு வேற ரோல் பிளே பண்ணீங்களா? அதனால இன்னைக்கு ஆகாரை போல கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலையும் கடந்து போறீங்களா? நீங்க போற திசையே தெரியாம உங்களுடைய சூழ்நிலை ஒரு வனாந்திரத்தை போல நீங்க இன்னைக்கு உணர்றீங்களா? இன்னைக்கு இந்த வருடத்தை முடிப்பதற்குள்ளாக ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. நான் கண்ணீர், கவலை, பிரச்சனைகள், போராட்டங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க எனக்கு நியமித்திருக்கிற பாத்திரத்திலே நான் அடங்கி இருப்பேன், உம்முடைய கரத்துக்குள்ள நான் அடங்கி இருப்பேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அன்றைக்கு ஆகாரையும் அவளுடைய சந்ததியும் ஆசீர்வதித்த ஆண்டவர்
உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, abide in the call that the Lord has assigned for you. ஆண்டவர் உனக்கு நிர்ணயித்த அழைப்பிலே நிலைத்திரு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். மோசேக்கு பிறகு எலியா இஸ்ரவேல்ல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்காரு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டுட்டு பாகாலை பின்பற்றினதுனால ஆண்டவர் நான் தேசத்துல மழையை கட்டளையிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப எலியா, என்னுடைய வார்த்தையே இல்லாம இந்த தேசத்துல மழையோ பனியோ பெய்யாதுன்னு சொல்றாரு. நாட்கள் சென்ற பிறகு மழை இல்லாததுனால தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் இந்த எலியா சொன்ன வார்த்தையினாலதான் மழை இல்லைன்னு சொல்லி எலியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எலியாவை சாரிபாத் என்னும் விதவையின் வீட்டிலே வைத்து போஷிக்கிறார். 3.5 வருஷங்கள் கழித்து ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் எலியாவுக்கு உண்டாகுது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையை கட்டளையிட போறேன், நீ உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த தேசத்துல மழை பெய்யுது. இப்போ எலியா இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை வழி விலகி போக பண்ணினதுனாலதான் ஆண்டவருடைய கோபம் தேசத்தின் மேல வந்து இந்த அலைச்சல்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மழையை கட்டளையிட்ட அதே நாள்ல அவர் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுறாரு. இந்த செய்தி அன்றைக்கு ராஜாவாய் இருந்த ஆகாப்பினுடைய மனைவி ஏசபேலுக்கு சொல்லப்படுது. உடனே அவன், இன்றைக்கு இந்த பாகால் தீர்க்கதரிசனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போலவே நாளைக்கு இதே நேரத்துக்குள்ளாக உன்னுடைய பிராணனுக்கும் செய்யப்படும் சொல்லி நீங்க எலியாக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறா. இந்த வார்த்தைய எலியா கேட்ட உடனே அவர் பயந்து போய் வனாந்திரத்துக்கு ஓடி போறாரு. வனாந்திரத்துல அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து தூங்கிடுறாரு. அப்போ ஒரு தூதன் வந்து அவரை எழுப்பி அவருக்கு போஜனம் கொடுக்குறான். உடனே அவன் எழுந்து எலியா சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்கிடுறான். இந்த தூதன் திரும்பவும் வந்து அவனுக்கு போஜனம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி எலியா கிட்ட சொல்றான். அந்த தூதன் தந்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு அவன் இரவு பகல் 40 நாள் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து போறான். அங்க ஓரே பர்வதத்துலதான் ஒரு கெபியின் அண்டையில வந்து அவன் தங்கியிருக்கான். அப்போ ஆண்டவரே எலியாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம் சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எலியா வந்து ஏசபேல்னு கொலை செய்ய தேடினதுனால நான் ஓடி வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. எலியாவேன்னு சொல்லி ஏன் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னா, நீ உன்னை யாருன்னு சொல்லி புரிந்து கொள்ளுறதுக்காக ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. நான் உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த இயற்கையே உனக்கு கட்டுப்படும்படியான அற்புத அடையாளங்களை நான் செய்திருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்படி வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் எலியாவோடு கூட பேசுறார். அப்போ அவர் திரும்பவுமாக ஆண்டவர் தனக்கு நிர்ணயித்திருந்த அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு சீரியாவின் மேலே ஆசைகளையும் இஸ்ரவேலின் மேலே யெகூவையும் தன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவையும் அபிஷேகம் பண்ணுகிறார். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நீங்க இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு பயந்து இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எலியா தன்னுடைய ஜீவனுக்கு சேதம் வந்துருமோன்னு சொல்லி ஒரு மனுஷிக்கு பயந்து ஓடி போகிறத பாக்குறோம். ஆனா ஞானியாகிய சாலமோன் சொல்லும் பொழுது மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் சொல்றாரு. பயப்படுறதுதான் உங்களுக்கு சேதத்தை விளைவிக்கும் சொல்லி சாலமோன் சொல்றதை நம்ம பாக்குறோம். இப்போ ஊழியத்தின் காரியம் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், இல்ல அலுவலக காரியமா இருக்கலாம், சமூகத்துல ஆண்டவர் உங்களுக்கு எந்த காரியத்தை நிர்ணயித்தாரோ, இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவர் நிர்ணயித்த பாதையில நடந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி ஒரு மனுஷனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல எலியாவை போல நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பி எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். தூதன் மூலமாக அவருடைய சரீரம் பலப்படும்படியாக ஆகாரமும் கொடுத்தார். அவருடைய ஆவியிலே அவர் பலப்படும்படியாக ஆண்டவர் அவரோடு கூட பேசினார் சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்னைக்கு நீங்க உங்களை ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய சரீரத்தையும் பலப்படுத்துவார். மூன்றாவதாக, abide in the will that the Lord has ordained for you.
ஆண்டவர் உனக்கு நியமித்த சித்தத்திலே நிலைத்திரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் கரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை விசுவாசிக்கல. அதனாலதான் அவங்க அவரை கொலை செய்யறாங்க. சவுல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்களுடைய கூட்டத்துல இருக்காரு. அதனால இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய சீஷனா இருந்த ஸ்தேவானை கொலை செய்யறாங்க. ஸ்தேவான் தான் முதலாவது இரத்த சாட்சியா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்லி மறிக்கிறார். இப்போ இந்த சவுல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்களோ அவங்களெல்லாம் துன்பப்படுத்துறாரு. இப்ப எருசலேம்ல இருந்து பிரதான ஆசாரியன் கிட்ட இருந்து கடிதத்தை வாங்கிட்டு தமஸ்குல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியா அவர் போறாரு. அவர் பிரயாணப்படும் பொழுது வழியில ஆண்டவர் வானத்திலிருந்து ஒளியிலிருந்து சவுலோடு கூட பேசுறாரு. சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சவுல், ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி சொல்றாரு. சவுல் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல உயிரோடு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ என்ன துன்பப்படுத்துறன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்துவது தன்னை துன்பப்படுத்துவதற்கு சமம் சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி சொல்றாரு. முள் ஒரு பொருள், அதுக்கு உயிர் இல்லை. ஆனா நீ உணர்ச்சிகள் உள்ள ஒரு மனிதன், முள்ளுன்னு தெரிஞ்சோ நீ உதைச்சினா உனக்கு தான் பாதிப்புன்னு சொல்லி சொல்றாரு. என்னை விசுவாசித்து எனக்கு பின் செல்லுகிறவர்களை நான் பாதுகாத்து கொள்வேன். ஆனா நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ எல்லாரும் நியாய தீர்ப்புக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக தான் போய் நிற்கணும். அன்றைக்கு நீங்க அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவரை துன்பப்படுத்தும்படியான காரியங்கள் செய்தீங்கன்னா இன்றைக்கு அவைகள் எல்லாம் உங்களுக்கு பாவமாக நிற்கும்னு சொல்லி ஆண்டவர் சவுலோடு கூட சொல்றாரு. உடனே சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு உடனடியாக அவர் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக மாறினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு உங்களையும் அறியாம நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்களா? இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு சவுல் ஆண்டவரை தரிசித்தப்போ தரிசனத்திலேயே அவர் ஆண்டவர் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கும் பொழுதே ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல உணர்த்துவாரானால் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், இல்ல சபையில இருக்கலாம், நீங்க சந்திக்கிற சமூகத்துல எப்படிப்பட்ட விதங்கள்ல நீங்க எந்த மனிதர்களை சந்தித்தாலும் நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தும்படியான காரியத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக நீங்க விட்டுருங்க. ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியத்துல இருந்து நீங்க விலகிடுங்க. ஏன்னா ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு பாவங்களாக மாறும். இப்போ இந்த வருஷத்துல முடியறதுக்குள்ள நீங்க ஆண்டவர் இடத்துல சரி செய்து உங்களை அர்ப்பணிங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களுடைய சித்தத்தை செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதனாலதான் பவுல் சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி சொல்லப்படுறாரு. சரித்திரத்துல அவர் கிறிஸ்தவத்தினுடைய மையமாக கருதப்பட்டிருக்கிறார். அவர் அதிகமான கல்வி ஞானம் உடையவரா இருந்ததுனால அவர் அத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு சபை வளர்வதற்கும் ஆதி நாட்கள்ல சபையினுடைய விசுவாசத்துக்கும் ஏதுவா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த எல்லாரை காட்டிலும் அதிக நிருபங்களை, ஆண்டவரை குறித்த காரியங்களை, வெளிப்பாடுகளை எழுதியிருக்கிறார். ஆண்டவராலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுடைய உறவினர்களை காட்டிலும் நீங்க வாழ்கிற தேசத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் சிறந்த மனிதனாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட 3 காரியங்களை பேசியிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய நிறைவுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து எந்தெந்த காரியத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முதலாவதாக, abide in the role that the Lord has appointed for you. ஆண்டவர் உனக்கு நியமித்த பாத்திரத்திலே நிலைத்திரு.
இரண்டாவதாக abide in the call that the Lord has assigned for you. ஆண்டவர் உனக்கு நிர்ணயித்த அழைப்பிலே நிலைத்திரு. மூன்றாவதாக abide in the will that the Lord has ordained for you. ஆண்டவர் உனக்கு நியமித்த சித்தத்திலே நிலைத்திரு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம அர்ப்பணித்து வாழும் பொழுது 3 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போன மனிதர்கள் திரும்பவுமாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது 3 விதங்களிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுபோல இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது 3 விதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். முதலாவதாக, when you abide in the role that the Lord has appointed for you, you will be a blessing to your family. அன்றைக்கு ஆகார் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மறுபடியும் தன்னை அர்ப்பணித்த போது தன்னுடைய குடும்பத்துக்கு அவள் ஆசீர்வாதமாக மாறினாள். அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பாத்திரத்திலே நிலைத்திருக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். இரண்டாவதாக, when you abide in the call that the Lord has assigned for you, you will be a blessing to your nation. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அன்றைக்கு எலியா ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து விலகி போன மனிதன் திரும்பவும் ஆண்டவருடைய அழைப்பிலே வாழும்படியாய் தன்னை அர்ப்பணித்த பொழுது அவருடைய தேசத்துக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறினார். அதுபோல இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து விலகி இருப்பீர்களானால் மறுபடியும் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க வாழ்கிற தேசத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். மூன்றாவதாக, when you abide in the will that the Lord has ordained for you, you will become a blessing to the world. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த சித்தத்திலே நிலைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடின மனிதன் மறுபடியும் தன்னை அர்ப்பணித்த போது இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் ஆசீர்வாதமாக மனிதனாக மாறினார். அதுபோல இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து நீங்க விலகி நடப்பீர்களானால் மறுபடியும் நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அப்போ இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக வந்திருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக 3 கேள்விகளை ஆண்டவர் நமக்கு முன்னதாக வைக்கிறார். முதலாவதாக, where have you come from, where are you going? நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இரண்டாவதாக, what are you doing here? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மூன்றாவதாக, why do you persecute me? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பரிசுத்த பிதாவே, இந்த திருக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆகாரை போல தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நியமித்த சித்தத்தை விட்டு விலகி நடந்திருப்பார்களானால்
இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. மறுபடியும் நீர் அவர்களுக்கு நியமித்த பாத்திரத்திலே அடங்கி இருக்கும்படியாய், நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க. எலியாவை போல ஒரு நாளிலே உம்மாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு மனிதனுக்கு பயந்து ஒருவேளை உங்களுடைய அழைப்பை விட்டு விலகி போய் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தன்னுடைய ஜீவனை அரோசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படுங்க. அன்றைக்கு எலியாவை ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தின ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எலியாவை உயிர்ப்பித்த ஆண்டவர், அவர்களுடைய அழைப்பை அவர்கள் தொடரும்படியாக என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்க. சவுலை போல நான் எல்லா காரியத்திலும் சரியா இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டு உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம்மை துக்கப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாள்ல ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. அன்றைக்கு சவுல் உம்மை சந்தித்த அந்த தரிசனத்திலே ஒரு மனமாறுதலை பெற்று கொண்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய இருதயத்திலே ஒரு மனமாறுதலை உண்டு பண்ணுங்க. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு வல்லமையான பாத்திரமாய் உம்முடைய கரத்திலே பயன்படுகிறவர்களாய் என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. புதிய வருடத்தை சந்திக்கிறதற்கு முன்னதாக உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you. அழியாத உறவுண்டு